ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னா, கேப் ஹைட் ஸ்லீவில் வர கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து 2 மெத்தடில் நமக்கு தெரியும். ஒன்று வந்து ஃபார்முலா, ஒன்று பாடி மெஷர்மெண்ட். இப்போ இது 3வதா ஒரு மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பாடி பார்ட்டில் ஒரு ஆம்ஹோல் ஹைட்டு மார்க் பண்ணியிருப்போம்ல, அது வந்து எவ்வளோன்னு பாருங்கள். அதில் பாதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ இதில் ஆம்ஹோல் ஹைட் வந்து நம்ம 6.75 மார்க் பண்ணுறோம். அப்போ அதில் பாதி வந்து பாருங்கள். அதில் பாதி வந்து நீங்கள் 2 டிவைட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா இன்ச் டேப்பை ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா பாதி கிடச்சிரும். இப்போ நமக்கு அந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு வந்து 3.5க்கு 1 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. நம்ம அதான் மார்க் பண்ண போகிறோம். அப்போ வந்து 3.4. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல நம்மளோட ஸ்லீவோட ஹைட்டு, அங்கே மேல் பக்கம் இருந்தால் 3.4 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த 3.4 மார்க் பண்ண இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடில் வந்துட்டு நம்மளோட ஆம்ஹோல் மெஷர்மெண்ட், ஆம்ஹோல் ரவுண்டு, பாடி மெஷர்மெண்ட்டில் எடுப்போம்ல, நம்ம ஃபுல் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எவ்வளோ வருதோ அதில் பாதி வந்து எனக்கு 7.5 அப்படின்றப்ப நான் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். என்னோட ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் வந்து 15, அதில் பாதி வந்து 7.5. இந்த 7.5 அப்படியே மார்க் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 7.25 மார்க் பண்ணிக்கிறேன். அந்த நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ண லைனில் எங்கே டச் ஆகுதோ அங்கே இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் அந்த ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு பேக் ஆம்ஹோல் ஃப்ரண்ட் ஆம்ஹோல் ட்ரா பண்ணுவோம்ல, அது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். ஈஸியான மெத்தடில் ஒரு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.